குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே குடும்பங்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்ப்பா ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களோட எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டா ஃபேமிலி எல்லாம் போய் பார்த்த படம்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு குப்பை படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல இதுல கிளாமர்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, கொஞ்சம் நெடுல தான் இருந்துச்சு, பாக்குறது வேற வழி இல்ல. ஆனா இந்த படம் தாராளமா எல்லாரும் நல்லா இருக்கு. ரெண்டாவது யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஒரு பணம் இருந்தாதான் ஒரு மனுஷனை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹியூமர் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கடியா தான் போகும் நமக்கு காமெடி, அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். பட் ஓவரால் நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். கொஞ்சம் படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமா 2.5 மணி நேரம்ன்றத கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா எடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பஸ்தான் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாகிரும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எங்க போறது தெரியாம கொஞ்சம் லைட்டா சுத்திட்டு இருந்தாங்க. அப்படியே கிளைமேக்ஸ் போர்ஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பண்ணிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு உண்மையிலேயே. என்ன டைரக்ட் பண்ணாலும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சொல்றோம். படம் வந்து நல்லா போச்சு, சூப்பரா நல்லா ஒரு என்டர்டெய்னிங்கா போச்சு. எல்லாரோட பரிமாணங்களையும் பார்க்க முடிஞ்சு. அம்மா அப்பாவோட 60 கல்யாணம் கூட அவ்வளவு என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மணிகண்டன் இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு கருத்து சொல்லும் போது பேசும்போது தான் அந்த படத்துல இருக்க நெகட்டிவாவே பேசணும்னு நமக்கு தோணுது. இவ்வளவு நெகட்டிவ் இருக்காங்க நீங்க நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். படத்துல ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் ஒர்க்கா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கடியா இருக்கும். படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்றேன்னா படத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நமக்கு வந்து நல்ல படம் பார்த்தோம்டா, ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்கலாம்டா. இந்த வீக்கெண்ட் நான் ஃபேமிலியோட போனோம்னு ஒரு படம் வச்சிருக்கேன், அது இந்த படம் தான் நான் முடிவு பண்ணிடுவேன். 2வது தடவை பார்த்தா பார்க்கலாம்னு தோணுது. ஏன்னா நான் என்ஜாய் பண்ண மாதிரி ஃபேமிலி என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அப்படி ஒரு படமா நினைக்கிறேன்னு தோணுது. ஆனா என்ன நீங்க சொல்ற கருத்து எல்லாமே தப்புன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது எப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு? அப்ப பிரச்சனையை பேசும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப பாக்குற இத்தனை கேமரா இருக்கு, இத்தனை பேர் பாக்குற ஆடியன்ஸ் அப்ப பிரச்சனைகள் இருக்கு போல இந்த படத்துல நடக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா படத்துல பாசிட்டிவ், இந்த படம் பாசிட்டிவான ஒரு படம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றோம். பட் ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லணும்ன்ற கிடையாது. 2.5 மணி நேரம் எடுக்க வேண்டிய படம் இது கிடையாது, 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதை ட்ரிம் பண்ணி தான் ரொம்ப நல்ல படம் சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க படத்தை முடிச்சு வரும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருக்கும். தாராளமா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம். சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த வாரம் அவரோட வாரம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாட்டில் ராதாவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், குரு சோமசுந்தரம் ரொம்ப கச்சிதமா ரொம்ப நல்லா பண்ணி நீங்க 2 கேரக்டர் எடுத்துக்கலாம். மணிகண்டன் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆளு, குரு சோமசுந்தரம் வேற டைப் ஆஃப் ஆளு. ஒருத்தர் வந்து தன்மானத்தை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன்றவர் மணிகண்டன். இவர் வந்து எதுக்காக வேணா நம்ம விட்டு கொடுத்துடலான்ற மாதிரி குரு கடைசியில 2 பேரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் நியூ ஃபேஸ் மாதிரி கூட தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப மெச்சூர்ட். அதாவது எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் எதிரில இருந்து பாக்குறவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு படம் எடுக்கின்றோம், அதை அவர் எடுத்திருக்காரு. அதுக்கான வெற்றி தான் இது ஃபுல்லாவே. ரொம்ப நல்லா இருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. படத்தை முடிச்சு எல்லாரும் நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும், தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். குடும்பஸ்தர்ல நம்ம என்னன்னா இப்போ நான் சம்பாதிக்கிறேன், இதே நான் சம்பாதிக்கலன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்ன்றது மணிகண்டனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சம்பாதிக்கலாம், எங்க அப்பா என்ன மதிக்க மாட்டாரு, எங்க அம்மா என்ன மதிக்க, ஒய்ஃப் கூட ஒரு கடத்துல வந்து சும்மா இருக்கணுமே இருப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சுல, அது ஒரு ரியலைஸ் பண்ண வைக்குது இந்த படம். நமக்கு நல்லா இருந்துச்சு. அதே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஹியூமராவும் மாத்திருப்பாங்க. அப்படி ரொம்ப நேரம் சும்மா வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு கடுப்பாயிரும். இந்த அட்வைஸ் பண்ணா பூமர்ன்றுவாங்க. இந்த படம் அட்வைஸ் மட்டும் பண்ணல. இந்த படம் என்ன பண்ணா இந்த படம் தாண்டா உங்களுக்கு எல்லாமே தூக்கி போட்டு எமோஷனலா பேசுற மணிகண்டன் நல்லா இருந்துச்சு. கிளாப் வருது. அடுத்த சீன்ல அதே எமோஷன் பேசும்போது ஒரு கார் விஷயத்துக்காக பேசுவாரு, அப்போ பயங்கரமா சிரிக்கிறாங்க எல்லாரும். அது எங்கெல்லாம் ஹியூமர் இருக்கானோ அதுல ஒருத்தர் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருந்தது படம். சின்ன நடிகர்ன்ற கணக்குல வச்சிருக்காங்க, டயர் 3 டயர் 4 ஹீரோன்றனாலே. பட் அதை தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத்னு வரும்போது படம் வந்து ஆப்வியஸ்லி எவ்வளவு கலெக்ட் ஆகுறதுன்றது தான். அந்த விதத்துல இந்த படமே பிளாக் பஸ்டர் ஆயிடும். மிடில் கிளாஸ் படுற ஃபேமிலி படுற கஷ்டம் தான். பட் அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஜாலியா சொல்லும்போது சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா அதுதான் உண்மை. பட் அதை தாண்டி ஒரு குடும்பம் அவனுக்காக எவ்வளவு தூரத்துக்கு நிக்குதுன்றதையும் காட்டியிருப்பாங்க. ஒரு ரொம்ப எமோஷனலா கொண்டு போகாம ஜாலியா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குண்ணா படத்துல. எந்த அது கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சீனை சொல்றேன்னா படத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். படம் எல்லாமே நல்லா இருந்தது, தனிப்பட்ட முறையில ஸ்பெஷல் சீன் இல்ல, படமே எல்லா சீனுமே நல்லா இருந்தது, ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது, ஜாலியா இருந்தது. அப்படிலாம் பெருசா ஒரு எமோஷனலா பெருசா கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஜாலியா ஹாப்பியா இருந்தது. அவங்க ஃபேமிலி மேன் கான்செப்டா இருந்துச்சு படம் வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம ரொம்ப கடந்து போறோம், இந்த லைஃப் எப்படி கடந்து வராங்கன்றத பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. நம்ம லைஃப் பேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை எப்படி வந்து தாண்டி வருவோம் அப்படின்றத எடுத்துட்டு போறாங்க. அதுவும் வந்து படத்துல நிறைய காமெடி வச்சு ஃபுல்லா சிரிக்க முடியாது இருந்துச்சு படம்.
கீழே வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம கஷ்டப்படுறாங்கல்ல, வீட்ல எவ்வளவு ஃபேமிலி எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை வந்து அவங்க எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் காட்டியிருந்தாங்க. படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மணிகண்டன் சார் ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆமா, இந்த ஜெனரேஷன்ல அப்படிதான் இருக்கு. பணம் இருந்தாதான் எல்லாரையும் மதிக்கிறாங்க. அத வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அவங்க சொல்றது.